எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராடக்டா இருக்கும். அதாவது ஆஸ்துமா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு தெரியுங்களா, அதாவது இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது ஆஸ்துமா வந்து அப்படின்றவங்க பூரணமாக இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா குணமாயிடும். அதுக்கு இந்த மருந்து வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் ப்ராடக்ட் தான் இது வந்து ஆஸ்து மேடுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 60 கேப்ஸ்லாம் இருக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குங்க. இதுதான் அந்த ஆஸ்து மேட், சரிங்களா? இதுதான் ஆஸ்து மேடு ப்ராடக்ட்டு. நல்ல ஒரு சீலிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து 60 கேப்ஸில் இருக்கு. இந்த கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 2 சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 கேப்சூல் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 டேப்லெட்ஸ், அதாவது 2 டேப்லெட்ஸ் 2 டைம்ஸ் ஏ டே. அதாவது என்னன்னா 2 டேப்லெட் வந்து 2 வேளைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 டேப்லெட்டாவது எடுக்கணும், சரிங்களா? அது காலையில் இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி. இது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம், சரிங்களா? இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஆஸ்துமா வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆஸ்துமா வீசிங் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, ஆஸ்துமா பிரச்சனை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னா இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னாவே போதும், பூரணமாக குணம் அடைஞ்சிடலாங்க. இது நார்மலாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்க வேண்டியது தான். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த மருந்து வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப வந்து ஆஸ்துமாவில் வந்து அவதி வருஷம் கணக்கில் வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து பூரணமாக குணப்படுத்தாது. நார்மல் கண்ட்ரோல் வேணால் பண்ணுமே தவிர. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆஸ்துமாவில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 டேப்லெட், சரிங்களா? 60 டேப்லெட் வருது. இது வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் தரேன், ஃபர்தராக நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி தான் இருக்குன்னு பார்த்துடலாமே கேப்ஸில். வாவ், பிரிச்ச உடனே பஞ்சு வருது. ஓகே, பஞ்சுக்குள்ள கேப்சூல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. நல்லா சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு ஹெர்பல் கேப்சூல்ன்றத நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன் பஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா காற்று கீத்து போய் இது எக்ஸ்பயர் ஆகிடக்கூடாது, அதாவது கெட்டுடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, பாருங்க. கேப்சூல் நல்லா சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குது பாருங்க. இன்னும் உள்ள இருக்கு. மொத்தம் 60 கேப்சூல். இதுக்கு சேஃப்டிக்கு ஒரு பாஞ்ச் கொடுத்துருக்காங்க, அதாவது பஞ்சு. அதாவது என்னன்னா காற்று போகாமல் இருக்கிறதுக்கு பஞ்சு கொடுத்து சீலிங் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, நல்லா அருமையாக இருக்குங்க. ஓகே, இது வந்து சாப்பிட்ற இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஆஸ்துமா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கு நல்லா கேட்குங்க, சரிங்களா? ஆக வந்து முத்தவங்களுக்கு இது வந்து அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு நம்ம திடீர்னு ஆயுர்வேதிக் மருந்துக்கு மாறுறோன்னும் போது செட் ஆகாது, சரிங்களா? அந்த பிரச்சனை, அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு அந்த பர்டிகுலர் மெடிசனை நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது வருஷம் கணக்கில் கண்டினியூ பண்ணிட்டு அது நம்ம பிளட்ல வந்து அந்த மெடிசன் வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம திடீர்னு ஆயுர்வேதிக் மருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக கண்ட்ரோலில் வராது, சரிங்களா? அந்த மருந்து சாப்பிட்டாதான் அந்த என்ன சொல்கிறது ஆஸ்துமா அந்த மூச்சு திணறலும் இரும்பலும் அந்த பிரச்சனையும் வந்து நிற்கும். அப்படின்னும் போது நம்ம வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணோம்னா அது செட் ஆகாது. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், எனக்கு இப்போ தான் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், ஸ்டார்டிங்கில் எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தாராளமாக அந்த மருந்து எடுத்துக்கலாங்க. எடுத்திங்கன்னாவே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட்டுன்னு இல்லை, நல்லா குணமடைஞ்சிடலாம் பூர்ணமாக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை வாங்கி பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.